வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமது சுயேட்சை குழு வெற்றி பெற்றால் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என வாக்குறுதிகள் கொடுத்துள்ளார். அது தொடர்பாக அவர் கூறிய போது, தமது சுயேட்சை குழு 5 இடங்களில் போட்டியிட உள்ளதாகவும் அந்த இடங்களுக்கு மக்கள் தனது முழு ஆதரவையும் தர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். ஜனாதிபதி என்னுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலில் தலையிடக்கூடாது என கூறியுள்ளார். அத்துடன் ஊசி சின்னத்தில் தான் போட்டியிடுகின்றேன். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் கூறிய நிறைவேற்றும் வாக்குறுதிகளாவன பொது சந்தைகள் மற்றும் பொது பேருந்து நிலையங்கள் என்பவற்றை சுத்தம் செய்தல், மாஸ்டர் பிளான்கள் போடப்படுதல், மக்கள் என்னென்ன விடயங்களை கேட்கின்றார்களோ மக்களிடம் அணுகி அவர்களின் தீர்மானங்களை கேட்டு எல்லா விடயங்களுக்கும் செயற்படுத்தப்படும். ஒரு சிறந்த நிர்வாகத்திற்கு உதாரணமான உள்ளூராட்சி சபையாக எனது சபையை மாற்றி காட்டுவேன் என கூறியுள்ளார். அத்தோடு இந்த முறை ஒரு முறை என்னை நம்பி வாக்களியுங்கள், எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று கூறியுள்ளார். அதனோடு இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களுக்காக போட்டியிடும் பிரதேசங்களுக்கு செல்லும் போது மக்கள் மத்தியில் அவருக்கு அமோக ஆதரவு காணப்படுவதை காணொளிகளில் காணக்கூடியதாக உள்ளது. அநேகமான மக்கள் அர்ச்சுனா எம்பிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்றனர். அநேகமான மக்கள் அவர்தான் வெற்றி பெறுவார் என்றும் கூறுகின்றார்கள். துணுக்கால் பிரதேச சபைக்கான தேர்தல் பிரச்சாரத்திற்காக அர்ச்சுனா எம்பியின் சுயேட்சை குழு பிரச்சாரத்திற்கு சென்றிருந்தனர். அங்கு அவர்கள் மக்களுடன் கலந்துரையாடும் போது மக்களில் பெரும்பாலானோர் அர்ச்சுனா எம்பியின் ஊசி சின்னத்திற்கே வாக்களிப்பதாக கூறியுள்ளனர். அதில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியதாவது: நாங்கள் மக்களின் அபிவிருத்தியை மேம்படுத்தவே அதனை இலக்காக வைத்தே களமிறங்குகின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய துணுக்காய் மக்களின் இந்த வாழ்க்கை நிலை 16 ஆண்டுகளாக அப்படியேதான் உள்ளது. பாதைகள் அனைத்தும் சீர் செய்யப்படவில்லை. அதனால் மக்கள் இந்த ஏமாற்றுக்காரர்களை தூக்கி போட்டுவிட்டு அநீதிக்கு எதிரான குரலான அர்ச்சுனா எம்பிக்கு வாக்களித்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று கூறியுள்ளனர். அதனோடு பொதுமக்களில் ஒருவர் அர்ச்சுனா எம்பியை பற்றி கூறியுள்ளதானது: அர்ச்சுனா எம்பி ஒரு கிருஷ்ணர் அவதாரம். ஊழலால் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். இவர்தான் ஊழலுக்கு எதிராக நின்று மக்களுக்கு உழைக்கின்றார். நாடாளுமன்றத்திற்கு அவர் சென்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். அவருக்கு அறிவு திறமை அதிகம் என்று கூறியுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் கடற்றொழில் செய்வோர் எதிர்நோக்கும் முக்கிய சவாலாக இந்திய மீனவர் பிரச்சினை காணப்படுகின்றது. இந்திய கடற்றொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கடற்படையினருடன் உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கூறியதாவது: இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் மற்றும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கையால் தமது வாழ்வாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் கடற்றொழிலாளர்கள் அமைச்சரிடம் எடுத்துரைத்துள்ளனர். இது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்கு நிரந்தர பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று அவசியம் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அமைச்சர், இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறலை தடுப்பதற்குரிய ராஜதந்திர நடவடிக்கை உட்பட அனைத்து விதமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எனவும் இது தொடர்பில் கடற்படையினருக்கும் உரிய ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் மற்றும் இறங்குதுறை பிரச்சினை சம்பந்தமாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை நெடுந்தீவு மக்களுடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் இதன்போது நெடுந்தீவு அபிவிருத்தி மற்றும் சுற்றுலா மேம்பாட்டு தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன், சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் பலர் திசைக்காட்டு சின்னத்திலே தற்போது தேர்தலில் களமிறங்குகிறார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமாரை இங்கு வந்து எமது மக்களின் பிரச்சனையை பார்க்க போவது அல்ல. எமது மக்களுடைய பிரச்சனைகள் எமக்குத்தான் தெரியும். யானையினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் உடனே அந்த இடத்தில் நிற்பவர்கள் நாங்கள் தான் என தெரிவித்துள்ளார். மேலும் படகு சின்னத்திலே போட்டியிடுகின்றவர்கள் அவர்களுடைய கட்சியின் தலைவருடைய புகைப்படத்தை பிரசுரிக்காமல் துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு இருக்கிறார்கள். எவராவது தமது கட்சியின் தலைவரின் புகைப்படத்தை பிரசுரிக்காமல் பிரசுரங்களை விநியோகிப்பார்களா? அவர்களுக்கே புரிந்துவிட்டது. அவர்களுடைய கட்சி தலைவரின் பட்டத்தை இட்டு பிரசுரங்களை விநியோகித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் வாக்கு இல்லாமல் போய்விடும் என்று தெரிவித்துள்ளார்.
தமிழரசு கட்சியின் அலுவலகத்திற்கு முன்பாக ஆசனம் கேட்டு கெஞ்சி நின்று எங்களால் நிராகரிக்கப்பட்டவர்களே இன்று தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களாக இணைந்துள்ளதாக சாணக்கியன் தெரிவித்தார். ஒரு தேசிய அரசாங்கத்தின் தொகுதி கூட்டத்தினை விட எங்களது ஒரு வட்டாரத்திற்கான கூட்டத்திற்கு அதிகளமான மக்கள் வருகை தருகின்றார்கள் என்றால் எங்களது கட்சியின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுக்கு சவால் விடுத்து வருகின்றது. நாங்கள் எந்த பலமும் இல்லாமல் மக்கள் ஆதரவுடன் மட்டுமே பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினர் கடந்த காலத்தில் ஊழல் என்று கூறித்திருந்தவர்கள் தற்போது 155 பேரின் நாடாளுமன்ற சம்பளத்தினை தேசிய மக்கள் சக்தியின் கட்சி தலைமை செயலகமே எடுக்கின்றது. ஊழல் என்று சொல்லும் இவர்கள் நாங்கள் நிராகரித்தவர்களையே மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளார்கள். எங்களது கட்சி அலுவலகங்களுக்கு வந்து ஆசனம் கேட்டு கெஞ்சி நின்றவர்களில் ஊழல்வாதிகள் பல்வேறுபட்ட நடத்தியுள்ளவர்களை நிராகரித்தவர்களையே தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்களாக நிறுத்தியுள்ளனர். சில வேட்பாளர்கள் ஆசனம் கேட்டு வந்தவர்கள் தமிழரசு கட்சிக்குள் அழுதார்கள். நாங்கள் அவர்களின் தனிப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக நிராகரித்தவர்களை தேசிய மக்கள் சக்தி வேட்பாளராக நிறுத்தி அவர்கள் ஊழல்வாதிகள் பற்றி பேசுகின்றார்கள் எனவும் தெரிவித்தார்.